அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தெருவுக்கு 4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தற்போது சாலை மறியலிலே அதிமுகவினர் தொடர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக சார்பில் எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இது தொடர்பான முழு விவரங்கள்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு இது போன்ற ஒரு கொடூரம் நிகழ்ந்ததற்கு பல்வேறு கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க, கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த தினம் அதிமுக சார்பில் இந்த சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்கள், அதாவது அதிமுகவில் சென்னையில மட்டும் அமைப்பு ரீதியாக ஒரு 9 மாவட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தனித்தனியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வராங்க. அதிமுக மாவட்ட செயலாளரான திரு ஆதி ராஜாராம் அவருடைய ஆதரவாளர்களோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவுடைய சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வருகை தந்தவண்ணம் இருக்காங்க. சென்னையில பல்வேறு பகுதியில இருந்து தற்போது சில மணித்துளிகளுக்கு முன்புதான் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் காவல்துறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு கருதி அண்ணா பல்கலைக்கழக 2 வாயில் முன்பும் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல 2 நுழைவாயில், அதாவது கோட்டுப்புறம் சாலையில இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில், அதே போல கிண்டி சாலையில இருக்கக்கூடிய மற்றொரு நுழைவாயில், 2 நுழைவாயிலுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எந்த வாகனங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடத்தப்படுவதை முன்னிட்டு இந்த பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து இங்க போராட்டத்துக்கு வருகை தரக்கூடிய அதிமுகவினர் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இங்க அண்ணா பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த கிண்டி ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய சாலை கடும் போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.